முறுக்கு இல்லை தேங்குழல் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஃப்ளோர் பார்த்திங்கன்னா இதை வந்து நான் கடையிலேயே உங்களுக்கு ரெடிமேடாக உங்களுக்கு விற்கிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சரிசி பொன்னி ரைஸோ இல்லை 5050 ஏதோ அது வந்து 4 கப்புக்கு 1 கப் உளுந்து வந்து கொஞ்சமாக நல்லா வறுபட்டு அதை எடுத்து அரிசியில் விட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும். அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இப்போது குயிக்காக ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே இப்போ கிடைக்கிது. நீங்கள் அதையே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவுலேயே இப்போ ரெடிமேட் மாவுலேயே வந்து எள்ளு அப்புறம் அந்த உளுந்து மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடியாக கிடச்சிருக்கு. இப்போது நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்க மாட்டா, அதனால் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்போ இது பார்த்திங்கன்னா வெண்ணெய் வந்து காய்ச்சின வெண்ணெய், இது நார்மல் நெய் இல்லை, காய்ச்சின வெண்ணெய். இதை நான் இதில் விடுறேன். இது 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்க்கணும்னு கிடையாது, நீங்கள் நார்மல் வாட்டரே போட்டு இதை பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாம் பிசைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பதத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது பைண்ட் ஆகிட்டு இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை இப்போது முறுக்கு மாவு பிழிகிற இந்த குழலை வச்சுக்கோங்க. குழலை வச்சுட்டு இதை எப்படி விட்டு எண்ணெயில் வறுத்து எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு வேறு அச்சு வச்சு இப்போது இந்த பதத்துக்கு நீங்கள் ரவுண்ட் பண்ணி இப்படி எடுத்தீங்கன்னா இது தேங்குழல் இல்லைன்னா முறுக்கு. இப்போது இது ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் போட்டு இப்போ இது நல்லா வெந்து மேலே வந்திருக்கு. அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சுன்னா நீங்கள் இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இட்டு